கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்திலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஒரு நாளை ஆசீர்வதித்து கொடுத்து அவருடைய வேதத்திலிருந்து நாம் அவரை குறித்து தியானிக்கவும் அவரை குறித்து தெரிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். பேதுரு எழுதிய முதல் நிருபம் முதல் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேக நாட்களாக இந்த முதல் அதிகாரத்திலிருந்து நாம் வெளியேறாமல் அதற்குள்ளே இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு சத்தியங்கள் அதற்குள் அடங்கி இருக்கின்றன இல்லையா? 1 பேதுரு முதல் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கலாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தர் என்கின்ற வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன என்று ஒரு வாரம் முழுவதும் நாம் தியானித்தோம். பரிசுத்தர் என்றால் அவரை விட வேறொருவரும் இல்லை, அவருக்கு இணை வேறொருவரும் இல்லை, உம்மை போல வேறொரு தெய்வமும் இல்லை என்பதை பரிசுத்தருக்கான ஒரு அடையாளமாக நாம் ஒரு வாரத்திலே தியானித்தோம். பரிசுத்தர் என்றால் என்ன என்பதை குறித்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று மட்டும்தான் ஆராதிக்கிறார்கள். வேறொரு வார்த்தையும் சொல்லப்படவில்லை. அவர் தயவுள்ளவர் என்றும் நீதி உள்ளவர் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் இல்ல கிருபை உள்ளவர் என்று இரக்கம் உள்ளவர் இப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் அவர்கள் சொல்லாமல் பரிசுத்தர் என்கின்ற வார்த்தையினால மட்டும்தான் அவரை ஆராதிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது பரிசுத்தத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கர்த்தர் தருகிறார். பரிசுத்தத்திற்கு ஏன் கர்த்தர் இவ்வளவு முக்கியத்துவத்தை தருகிறார், எதற்காக அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்றத கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம். ஏனென்றால் பரிசுத்தரா இருக்கக்கூடிய தேவன் மனிதனை சிருஷ்டித்ததே அவரை ஆராதிக்க துதிக்க பணிந்து கொள்ள என்கின்றதை கடந்த வாரத்துல நாம் பார்த்து கொண்டு வந்தோம். கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தரை சமீபிப்பது, அதாவது கர்த்தர் அண்டையிலே சேருவது, அவருடைய சமூகத்திற்கு வருவதற்காக நாம் எவ்வளவு ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். ஒரு உயர் அதிகாரி அல்லது பிரதம மந்திரியாக இருக்கலாம், முதல் மந்திரியாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்க போகும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு போகிறோமோ, உலகத்திற்குரிய மனிதனுக்கு பரிசுத்தமான தேவன் உன்னை என்னையும் இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் சந்திக்க நாம் போகும் பொழுது இந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி பாதுகாத்து பரிசுத்த இருதயத்தோட பரிசுத்த கரங்களோட பரிசுத்த நடக்கையோட அவர் அண்டையில் சேர வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். ஏன் இந்த காரணத்தை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் பரிசுத்தர், ஏன் அந்த பரிசுத்தத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்கின்றதற்காக நாம் பார்த்தோம். அவரை ஆராதிக்க நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார் முதலாவதாக. இரண்டாவதாக அவரை கிட்டி சேர, அவரை சமீபமாய் நாம் கிட்டி சேரத்தக்கதாக. மூன்றாவதாக கீழ்ப்படிதல். மூன்றாவதாக ஏன் இந்த பரிசுத்தம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்கின்ற காரியங்களை பார்த்தோம். கீழ்ப்படிதல் வரும் பொழுது மோசேவை குறித்து நாம் தியானித்தோம். மோசே இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த ராக், இந்த கல்லு, இந்த கண்மலையோட நீர் பேச வேண்டும் என்று சொன்னார். நீர் பேச வேண்டும் என்று மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் மோசே என்ன செய்தார்? அதை அடித்தார், கோலினால் அடித்தார். மோசேவுக்கு சொல்லும் பொழுது கோலை எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார். கோலை எடுத்துக்கொண்டு அந்த கண்மலையோட பேசு என்று சொல்லுகிறார். அதாவது ஏன் இந்த கீழ்ப்படிதலுக்கான காரணம் என்றால், கர்த்தர் சொன்னதற்கு மேலாக நம்முடைய சுய புத்தியினாலே
சொந்த ஞானத்தினாலே சிலவற்றை செய்யக்கூடாது. கீழ்ப்படுதல் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கானான் விவாகத்திலே அவர்களுக்கு திராட்சரசம் குறைப்பட்டது. இயேசுவின் தாயாரிடத்தில் வந்து கேட்டார்கள். இயேசுவின் தாயார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திராட்சரசம் குறைப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, எப்பொழுது வரும் என்று பார்த்தால் அப்பொழுது அந்த தாயார் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏறக்குறைய நீங்கள் குறைச்சலாகவோ அல்லது நம்முடைய அறிவை பயன்படுத்தி அதிகமாகவோ செய்ய கூடாது. அவர் சொல்லுகிறார், தண்ணீரினாலே நிரப்புங்கள் என்று சொன்னார். தண்ணீரினால் நிரப்பினதனால் திராட்சரசம் எப்படி ஆகும் என்று யாரும் ஒருவரும் அந்த இடத்துல கேள்வி கேட்கல. மோசேவை இந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது கண்மலையை மோசே அடித்தார் என்று பார்க்கிறோம். என்னாகமத்திலே இதை 20ஆம் அதிகாரம் அதை ஒரு விசை பார்த்து விடலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பண்ணும்படி போதும். இங்கே கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். மோசே கண்மலையை அடித்தார். அடுத்த நாள் கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி கீழ்ப்படிதலிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். கீழ்ப்படிதலிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், செங்கடலை 2ஆக பிளக்க செய்தவர். இப்படி எல்லா விதமான அற்புதங்களை, மன்னாவை வானத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். இப்படி எல்லா கர்த்தருக்கு பிரியமாயிருந்த ஒரு மனிதன் ஒரு சிறிய காரியத்திலே தவறி போகிறான். ஒரு சிறிய காரியத்திலே பரிசுத்தத்தை பார்த்தார் கர்த்தர். 99% நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஆனால் 1% நான் தவறி போகும் பொழுது அது பாவம்தான். பரிசுத்த குலைச்சல் இந்த இடத்தில் ஏற்பட்டு விட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் இதை சாதாரணமாக பார்க்கும் பொழுது பரிசுத்தத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமோ இல்லை, இல்லையா? கீழ்ப்படிதல் இல்லாதனால மோசேவை தண்டித்திருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பார்த்தார்னா, இந்த ஜனங்களுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனதை. பரிசுத்தம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் உபாகமத்திலே 3ஆம் அதிகாரத்துல மோசே சொல்றாரு. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25, 26. இனி பேசாத அதை பத்தி, அப்படிதானே? இனி பேசாத. கர்த்தர் எவ்வளவு கோபமா இருக்காருன்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டது. கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னதனால் அடித்தார். அடித்ததற்கான கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார். ஜனங்கள் குடித்தார்கள், மிருகங்களும் குடித்தது, எல்லாரும் திருப்தி ஆகினார்கள். ஆனாலும் காரியமெல்லாம் நல்லதான் நடந்தது. ஆனா கர்த்தருடைய இருதயத்திலே ஒரு கோபம். என்ன கோபம்? என்னுடைய பரிசுத்தத்தை மோசே இந்த இடத்திலே ஜனங்களுக்கு முன்பாக குலைச்சல் ஏற்படுத்தி விட்டானா. அதான் மோசே சொல்றாரு, நான் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு
எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேசாத. யார் இந்த வார்த்தையை சொல்வார்கள்? எவ்வளவு கோபம் இருந்தால் இனி பேசாத, அதை பத்தி சொல்லுவோமா இல்லையா? கர்த்தரே சொல்லுகிறார் என்றால் பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டு விட்டது என்று கடந்த வாரம் வரை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் வரை நாம் பரிசுத்தர் என்கின்ற அந்த தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே யாரெல்லாம் பரிசுத்தம் ஆகாமல் இருப்பார்கள்? ஒருவேளை விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டும் பரிசுத்தத்தை இன்னும் நாடாமல், பரிசுத்தத்தின்படி நடக்காமல் யார் இருக்கக்கூடும் என்பதை கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். பரிசுத்தர் என்கின்ற அந்த வார்த்தை எழுதி இருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார் 16ஆம் வசனத்திலே. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது என்று எங்க எழுதியிருக்கு? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தர்கான குணாதிசயங்கள் என்ன? ஒருவர் நான் பரிசுத்தர், இதனுடைய நோக்கம் என்னன்னா, நான் எப்படி இருக்கணும் நீங்களும் அப்படியே இருக்கணும். அப்போ நான் தனித்துவம் வாய்ந்தவன், என்னை போல் வேறு ஒருவரும் இல்லை. பரிசுத்தர் என்பதற்கு என்னை போல் வேறு ஒருவரும் இல்லை, நான் தனித்துவம் வாய்ந்தவன். அப்போ நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீங்களும் தனித்துவம் வாய்ந்தவங்களா இருக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும், உலகத்தோடு சேராதவர்களாக இருக்கணும். மன்னிக்கணும், ரோமர் 12:1 உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் பவுல் சொல்லும் பொழுது. அப்போ நான் பரிசுத்தராய் இருக்கிறேன் என்றால் பாவமில்லாதவனாக இருக்கிறேன், தனித்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறேன், என்னை போல் வேறொருவரும் இல்லை. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் சொல்லிக்கொண்டு நான் பரிசுத்தராக நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொரு பார்த்து நான் பரிசுத்தர் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தால் பரிசுத்தம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமலேயே நாம் பேசிக் கொண்டிருப்போம். அப்போ பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் அவர் கருணை உள்ளவர், கிருபை உள்ளவர், நீதி உள்ளவர், மன்னிக்க கூடியவர் இல்லையா? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், நமக்காக அவர் பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்னா அவர் பரிசுத்தர். இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வார்த்தையில நீ ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் யார் என்று கேட்டால் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன என்றால் அவர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தர் என்றதுக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்கு. இவ்வளவு அடங்கி இருக்கும் பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது இவ்வளவும் நமக்குள்ளும் அவருடைய தேவ சாயலுக்கு ஒப்பாக நாமும் மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட அநேக நாட்களாகிவிட்டது, நான் விசுவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொன்ன பரிசுத்தத்திற்குள் இருக்கிறேனா என்றால் இல்லை. அதான் ஒருவர் சொன்னார், சபைகள் சுவிசேஷம் அறிவிப்பதிலே முதன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சபைகள் சுவிசேஷம் அறிவிப்பதிலே பெரிய காரியங்களை செய்து அநேக பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள், அநேக பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்குள் கொண்டு வந்த அத்தனை பேரையும் பரிசுத்தவான்களாக அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்களா என்றால் சபைகள் அந்த ஒரு விஷயத்திலே வீழ்ச்சி அடைந்ததாகத்தான் இருக்கிறது. பரிசுத்தத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறதில்லை. பரிசுத்தம் என்றால் என்ன என்று சொல்லுகிறதில்லை. இங்கே அவர் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஆராதனை சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம், பந்தியில பங்கெடுக்க கற்றுக் கொடுக்கிறோம், தசம்பாக கொடுக்க கற்றுக் கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். பரிசுத்தனாய் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்த சபைகள் தவறிவிட்டது என்பதை அவருடைய கருத்தாய் காணப்பட்டது. நீங்கள் இந்த லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், உதாரணத்துக்கு 3ஆம் வசனம் 19:3 நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.
ஓ, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியல்னா கீழ்ப்படிதல் இல்லாம போயிடுச்சு, கீழ்ப்படியாமை என்று சொல்லலாம். ஆனால் அதை எதற்குள் கொண்டு வருகிறார் அவர்? பரிசுத்தத்திற்குள் கொண்டு வருகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று 19:2 சொன்னாரு. உங்கள் தேவன் கர்த்தராகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி, இந்த 19-20 அதிகாரம் நீங்க வீட்டிற்கு போய் தியானித்து பார்த்தால் அந்த பரிசுத்தத்திற்குள்ள எதையெல்லாம் கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும். நீங்க தாய் தகப்பனுக்கு பயப்படலன்னா பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். தாய் தகப்பனுக்கு பயப்படலன்னா பரிசுத்தம் இல்லை. அப்புறம் ஓய்வு நாளை ஆசரிக்கலன்னா பரிசுத்தம். அப்ப ஒரு சண்டே நான் மிஸ் பண்ணிட்டேன், கர்த்தருடைய வீட்டுக்கு வர முடியல, ஏனோ தானோ இருக்கேன்னா அது என்ன இல்ல? பரிசுத்தம் இல்லை. அதான் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன சொல்றது? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமல் இருப்பவர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமாய் செலுத்துங்கள். நீ காணிக்கை கொடுக்கும் போது கர்த்தருக்கு இவ்வளவு கொடுக்கணுமா, இவ்வளவு தேவையா சபைக்கு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு ஏதோ மன உற்சாகமாய் கொடுக்காம வருத்தமாய் கொடுத்தால் அது பரிசுத்தம். எல்லா இந்த நீங்கள் அதை எல்லாவற்றையும் நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அதிக வசனத்துக்கு அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தரா. 8ஆம் வசனம். 8ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு ஆறு கொண்டு போவான். நீங்க 10ஆம் வசனத்துல இருக்க நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்க 12ஆம் வசனத்துல நான் கர்த்தர், 14ஆம் வசனத்துல நான் கர்த்தர். இப்படி நீங்க அதையெல்லாம் வாசிச்சு பாருங்க. நாம் நடக்க, அதனாலதான் பேதுரு சொல்றாரு எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்படிதானே? 1 பேதுரு 1 அதிகாரம் 16ஆம் வசனமா 14ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல இருக்கும். ஒன்று பேதுரு 1:14 15ஆம் வசனம் 15 எல்லாவற்றிலையும். ஏதோ கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது மட்டும் அல்ல, கர்த்தருடைய சமூகத்திற்கு ஜெபிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது மட்டும் நான் பரிசுத்தமா இருக்கணும்ன்றது இல்ல, எல்லாவற்றிலும். அந்த எல்லாவற்றிலும் என்பது இந்த லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வசனம் வாசிப்போம். 2ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் அதிகாரம். எவனாயும் தன் சன்னதியில் ஒரு பிள்ளையை மோலோகிக்கு பலிகொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தில் சன்னதிக்கப்பட வேண்டும். அவரின் பரிசுத்த தலத்தை தீட்டுப்படுத்தி பரிசுத்த நாமத்தை பரிசுத்தப்படுத்தலாம்படிக்கு தன் சந்நிதியில் ஒரு பிள்ளையோ மோலோகிக்கு கொடுத்திருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அதாவது பலி, நரபலி கொடுக்குறாங்க இல்லையா? எவனோ ஜோசியக்காரன் சொல்லிட்டான், முதற் பேரான குழந்தைய பலி கொடுத்துட்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்க சந்ததி பெருகும், ஐஸ்வர்யம் வரும், ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் அதை இருக்கிறார். பரிசுத்தம் இல்லைன்றார். இந்த 19-20ஆம் அதிகாரம் முழுவதும் லேவியராகமம். அது படிக்க கொஞ்சம் போர் அடிக்கும், இருந்தாலும் நீங்க இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு நீங்க லேவியராகம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கான காரியங்கள் லேவியராகம் என்ற அந்த முழு புஸ்தகத்துக்கே அது பரிசுத்த ஆகமம். அது பரிசுத்தம் எப்படி வருகிறது, பரிசுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்றவைகளை இங்கே சொல்லப்படுகிறார். அதனால இந்த பரிசுத்தம் என்கின்ற வார்த்தையை, கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார், பரிசுத்தர் 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 என்ற இந்த வார்த்தைகள் கேட்டு கேட்டு அநேக பேருக்கு இன்றைய தினத்துல போர் எடுத்துக்கிட்டது. பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறதுனால், பரிசுத்தம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டால் அந்த பரிசுத்தத்திற்குள் என்னை கர்த்தர் பார்க்கிறார், அப்படிப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால்
நான் அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது மட்டும்தான் கர்த்தரிடத்தில் நான் என்னுடைய ஆராதனையும் அவருடைய சமூகத்திற்கு ஜெபிக்கவும் நான் போகும் பொழுதெல்லாம் அவர் கீழ்ப்படிதல் 3 காரியங்களை பார்த்தோம் கடந்த வாரத்துல. ஆராதனை, கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி சேர்வது, கீழ்ப்படிதல். இந்த 3 காரியங்களிலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் மட்டும் செய்கிறதா இருக்கும் பொழுது அது பரிசுத்தமாய் காணப்படும் என்பதை பார்க்கிறோம். இப்போ 1 பேதுரு முதல் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு முதல் அதிகாரம் 14ஆம் வசனம். போதும் போதும். அதாவது இன்னொரு காரியம் சொல்ல மறந்துட்டாங்க. கர்த்தர் அவருடைய சாயலுக்கு நம்ம மாத்தணும்னு நினைக்கிறார். நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அவர் என்னவா இருக்கிறாரோ நாமும் அப்படியாக எல்லாவற்றிலும் இருக்கணும். இது எழுதி இருக்கிறது என்பதை பேதுரு அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம்னா, நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கணும். என்னை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கணும். எங்களுடைய அலுவலகத்துல ஒருவர் இருந்தார் என்று நான் இப்பொழுதில்லை, கேள்விப்பட்டேன். எம்டிசி இதுல வந்து பிடிசியாக இருக்கும்போது கேள்விப்பட்டேன். அவரை பார்க்கும்போது சொல்லுவாங்களாம், நடமாடும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்களாம். நடமாடும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாராம். அவ்வளவு அமைதியா இருப்பாராம், யாரோடய கடிந்து பேச மாட்டாராம். அவரை ஏளனம் பண்ணினாலோ அல்லது அவரை சத்தம் போட்டாலோ எதுவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவருடைய வேலையில் அவரு சரியாக இருப்பார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம், நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவருடைய குணாதிசயங்கள், இந்த பரிசுத்தர் என்பதற்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு அவருடைய தனித்தன்மை, இன்னொன்று அவருடைய குணாதிசயங்கள். ஒண்ணு தனித்தன்மை, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், உன்னத வாசஸ்தானத்துல இருக்கிறார் இல்லையா, அவர் ஒருவரும் சேரக்கூடாத சேர்ந்த தேவன், அது தனித்தன்மை. இன்னொன்று அவருடைய குணாதிசயங்கள். இந்த 2ம் சேர்ந்துதான் பரிசுத்தம். இந்த 2ம் நமக்குள் வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். போதும். உங்களை எதுக்கு அவர் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு? உங்களை எதுக்கு கொண்டு வந்தாரு? வரவழைத்தவருடைய புண்ணியங்களை மாடல் நீங்க போய் அறிவிக்கவே வேணாம். உங்களை பார்க்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்ப கர்த்தர் பரிசுத்தர், நீங்க நாமும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நடக்கையை பார்க்கும் பொழுது அந்த புண்ணியங்களை நாம் அறிவிக்க போகும் போதே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அக்செப்ட் பண்ணுவாங்க. அதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் நம்மளை. பரிசுத்தராய் என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்தோட ஒட்டி இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சபை என்றாலே அதனுடைய பொருள். சபை எக்லிசியான்னு கிரேக்ல சொல்லுவாங்க. எக்லிசியா என்றால் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு இடத்தில் கூடி கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக ஆராதிக்கிறார். ஆகையால் அதற்கு சர்ச், சபை என்று பெயர். அப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவன் இப்படி எல்லாம் சொல்லுவதில் பரிசுத்தம் காணப்படாது. வாயின் வார்த்தையினாலே பரிசுத்தம் காணப்படாது. இப்போ பேதுரு சொல்லும் பொழுது உங்க அறியாமையினாலேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா? 14ஆம் வசனம். நீங்களோ முன்னே உங்கள் அறியாமையினாலே. இப்போ அறிஞ்சுக்கிட்டீங்க. அறியாமையினால் என்ற ஒரு காலம் இருந்தது. இப்போ ஆண்டவரை அறியாததற்கு முன்பே நாம் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்தோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய விருப்பப்படி போய்கொண்டிருந்தது. விசுவாசியாய் வந்துவிட்டு அறியாமையினாலே முதல்ல நீ என்ன செய்தியோ அதை திரும்பவும் செய்வாய் என்றால் அது பரிசுத்தத்திற்குள். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம்.
அறிவில்லாமல் இருந்தார். ம் கங்காரமாகிறார். ம் நீ அறிவை வெறுத்தாய். ஆ ஆகையால் நீங்கள் ஆசிரியரான விராதருக்கு நானும் உன்னை விரும்புகிறேன். ம் நீ உன் தேவனுடைய வேலையை வாழ்ந்தாய். ஆகையால் நானும் பொறுப்பிலே வாழ்ந்தேன். எவ்வளவு ஒரு இந்த வார்த்தையை நீங்க படிக்கும்போது அவ்வளவு பயமா இருக்கு இல்லையா? என்ன ஜனங்கள் தான் அறிவு இல்லாம இருக்காங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். சரி, நீ அறிவை வெறுத்தாய். நான் அறிவுள்ளவன், இப்பொழுது அறிந்து கொண்டேன், கர்த்தரை தெரிந்து கொண்டேன், நான் ஆசாரியனாக இருக்க வந்து விட்டேன் என்று சொல்லி வந்து விட்டாய் இல்லையா? கர்த்தருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்க நான் ஆசாரியன் என்று சொல்லி வந்து விட்டாய். நீ அறிவை வெறுத்தாய். ஜனங்கள் அறிவில்லாமல் போனார்கள், அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். அந்த அறிவை போதிக்க நீ வந்து விட்டாய். ஆனால் நீயோ இப்பொழுது அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை. அடுத்த வசனம் அதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி. அடுத்த வசனம் இல்ல, அதனுடைய தொடர்ச்சி. பிள்ளைகளை மறப்பேன். அதை படிக்கும்போது அவ்வளவு பயமா இருக்கு. இதற்குள் வந்து விட்டோம், கர்த்தரை குறித்து போதிக்க வந்து விட்டோம். ஆனால் நான் வேதத்தை மறந்து, நான் அறிவை மறந்து, ரட்சிக்கப்படுவதற்கு அறிவுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய காரியங்களை எப்பவும் போல நான் செஞ்சிட்டு இருந்தேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? என் வேதத்தை மறந்துட்டேன். என் வேதத்தை நீ வாசிக்கிறது இல்ல, வேதத்தின்படி நடந்துகிறதும் இல்ல, வேதத்தை போதிக்கிறதும் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு அந்த வார்த்தையை படிக்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதான் பேதுரு சொல்றாரு, அறியாமையினாலே. முதல்ல நீங்கள் எப்படி இருந்தீங்க? அறியாமையில இருந்தீங்க. இன்னொரு வசனம் 6ஆம் அதிகாரம் ஓசியா 6:3. ஓசியா 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் முன்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். போதும். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும். இப்ப அறிவு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாச்சு. யாரை தேடணும்? கர்த்தரை அறியும்படி. கர்த்தர் பரிசுத்தர் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். வாங்க எல்லாரும் போவோம், வாங்க. இந்த கர்த்தரை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தரை குறித்து போதிக்கப்படுகிறது, கற்றுக்கொள்வோம். நம்முடைய அறியாமையினாலே நாம் முன்ன எல்லாம் எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இதைதான் பேதுரு சொல்றாரு. முன்னே நீங்கள் அறியாமையினாலே. அப்புறம் அது 1 பேதுரு 1:14 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே போதும். அறியாமையினாலே, அதாவது ஆண்டவரை அறிவதற்கு முன்னே உங்களை நடத்தினது என்ன? உங்களை நடத்தினது என்ன? இப்பொழுது சொல்லுகிறோம், கர்த்தர் நடத்துறார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார், வேதம் வாசிக்கிறான், வேதத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு போதிக்கிறார். இதுக்கு இந்த அறிவு வருவதற்கு முன்பு அறியாமையிலே உங்களை வழி நடத்தினது என்ன? அங்கே இருக்கு ஆன்சர். பேதுரு சொல்றாரு, நீங்கள் அறியாமையினாலே. அப்போ எனக்கு எது விருப்பமோ, எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நான் யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை. அது தவறா இருந்தால் கூட அதை நான் செய்வேன். அப்போ எனக்குள் இருக்கக்கூடிய இச்சை என்னை வழி நடத்தினது. எனக்குள் இருக்கக்கூடிய இச்சை, இங்கிலீஷ்ல லஸ்ட்னு இருக்கா, இல்ல வேற ஏதோ பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆங்கில பைபிள் இருக்கா இருக்காது, இல்ல இங்கிலீஷ்ல அதுக்கு வேற ஒரு லஸ்ட்ன்ற வார்த்தை தான். இச்சை என்பதற்கும் ஆசை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு, மன்னிக்கணும். இச்சைக்கும் ஆசைக்கும். ஆசை ஆசைப்படும், அதாவது வேணும்னு கேட்கும், கிடைக்கலன்னா விட்டுரும். ஆனா இச்சை என்பது அது ஒரு பலமானது, இது அடைந்தே தீர்மானம். இங்கிலீஷ்ல எப்படி விடுகிறது? 1:14, 1 Peter 1:14. அது ஒரு பலமான ஆசை. இச்சை என்பது பலமான
ஒரு ஆசை. அப்போ நீங்கள் அறியாமையினாலே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இச்சைகள் உங்களை வழி நடத்தினது. யார் உங்களை வழி நடத்தல? நாம சொல்லிட்டு இருக்கோம் அவங்க சொன்னபடி நடந்தோம். இங்கிலீஷ் லஸ்ட்னா இருக்கா? ஓகே. அப்போ அது ஒரு பலமானது. இச்சை என்பது பலமானது, ஆசை என்பது ஒரு லகுவானது, இச்சை என்பது பலமான கோரிக்கை. இப்போ தாவீது அவன் இச்சித்தான் இல்லையா? இச்சித்ததினாலே பாவத்திலே விழுந்தான். அப்போ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அறியாமையில இருந்தோம். அறியாமையில இருக்கும் பொழுது நம்மை வழிநடத்தினது நம்முடைய இச்சைகள். இன்னைக்கு நான் இந்த படத்தை முதல் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இதுக்கு யார் வழி நடத்துவா? யாரும் வழி நடத்த வேண்டியதில்லை. அது ஒரு இச்சை, பார்த்தே ஆகணும், வெறி இல்லையா? எப்படி ஆகிலும் போய் இப்பதான் ரிசர்வேஷன் அது இதுன்னு என்னமெல்லாம் வச்சிருக்காங்க, ஆன்லைன் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது இல்ல. ஒரு கியூ நிக்கும், கியூக்கு மேல 4 பேர் ஏறி போவோம். உள்ள ஒடுத்தி கையும் ஒடுத்திட்டு வர்றவெல்லாம் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாகணும். இச்சை, இதை நான் அடைந்தே ஆகணும், இந்த பெண்ணை நான் அடைந்தே ஆகணும், இல்லது இந்த பணத்தை நான் அடைந்தே ஆகணும். இச்சை, இச்சை என்பது ரொம்ப பலமான ஆசை. அப்போ நம்மளை வழி நடத்தினதை முதல்ல ரட்சிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய அறிவுக்குள்ள வருவதற்கு முன்பதாக அறியாமையிலே நம்மை வழி நடத்தினது நம்முடைய இச்சைகள். அது நமக்குள்ள இருக்கு. அந்த இச்சைகள் படி நாம் நடந்து கொண்டிருந்தோம். பேதுரு சொல்ல வேண்டியத லேவியராகம் 19, 20 முழுவதையும் ஒரே ஒரு சிறு வார்த்தையில அடக்கி, முன்பே நீங்க அறியாமையினால இச்சையிலே இருந்தீங்க இல்லையா, இப்பொழுதோ நீங்க அவர் இடத்துல வந்துட்டீங்க, அவர் பரிசுத்தராகியால் நீங்கள் பரிசுத்தர அப்படின்னு சுருக்கி இவ்வளவு தெளிவா யாரும் சொல்லல. பேதுரு ரொம்ப சுருக்கமா சொல்றாரு, புரியும்படி சொல்றாரு இல்லையா? மொத்தத்தையும் 19, 20 எல்லாம் படிச்சு சொல்லி இவங்களுக்கு போதிக்கணும்னா அதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவர் பரிசுத்தர். பரிசுத்தர்னா அவருக்குள்ள தனித்தன்மை இருக்கு, தனித்துவம் இருக்கு, குணாதிசயங்கள் இருக்கு. இந்த இரண்டும் உங்களுக்குள்ள வரணும். அப்போ இது ரெண்டும் உங்களுக்குள்ள வரணும்னா முதல்ல நீங்க எப்படி இருந்தீங்க? அறியாமையினாலே உங்கள் இச்சைகள் உங்களை வழிநடத்தின. உங்கள் இச்சைகள் படி நீங்க நடந்து கொண்டீங்க. உங்களை யாரும் வழிநடத்தல. நமக்கு மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமக்கு மாதிரி யாருன்னு யாராவது யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு மாதிரி நான் இவரை வச்சிருந்தேன், இதன்படி நான் நடக்க ஆரம்பிச்சேன், இதன்படி. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக வச்சிருக்கோம். அவருடைய கருணை, அவருடைய மன்னிக்கக்கூடிய தன்மை, இதையெல்லாம் வச்சிருக்கோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் ஒருவரையும் இல்லை. எனக்குள்ள என்ன தோணுதோ, இங்க என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், அடைந்தே தீர்வேன். அதனால் வரக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு பிறகு நாம் அதை சந்தித்து வேதனைப்பட்ட காலங்கள் அநேகம் உண்டு. இதுதான் பேதுரு சொல்றாரு. எப்படிப்பட்ட இச்சைகள் இருந்ததுன்னா பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 1 பேதுரு பிரதர், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் இல்லையா? சென்ற வாழ்நாட்காலத்திலே யாருடைய இஷ்டம்? அவங்க என்ன செய்யறாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு நம்ம அப்பா சொன்னது, தாத்தா சொன்னது இல்லையா? நம் முன்னோர்கள்னா பைத்தியக்காரங்களா? நீங்க புதுசா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பேசுறாங்களா இல்லையா? புறஜாதிகளுடைய இஷ்டத்துக்கு நாம நடந்துட்டு இருந்தோம். வாசிங்க பிரதர். போதும். நிறைய பேர் குடிக்க கூடாதுன்னு பைபிள் எங்க இருக்குன்னு கேக்குறாங்களா இல்லையா? சினிமா பார்க்க கூடாதுன்னு எங்க இருக்கு? இதெல்லாம் இச்சைகளுக்குள்ள வரும். இங்க மதுபானம்னு எழுதி இருக்கு. இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி, அதுக்கப்புறம் களியாட்டம்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி. களியாட்டம்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சி இல்ல, அதுதானே டான்ஸ், சிங்கிங், டான்சிங். அதுக்கப்புறம் பப். இன்னைக்கு இந்த காலத்துல வீக்கெண்ட் எங்க போறாங்க எல்லாரும்?
ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போறாங்க, பப்ஸ் போறாங்க. அடுத்தது வாசிங்க. வெறி கொண்டு இந்த வெறி கொண்டு, இந்த தமிழ் மொழியில மட்டும் வெறி கொண்டுன்னு எழுதியிருக்கு. அதனால நமக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. வெறி கொண்டுன்னா என்னது? போதை, மதுபானத்துல போதை தலைக்கிறதுனா தமிழ் மொழியில மட்டும்தான் வெறி கொண்டுன்றதுக்கு. நீங்க வேற லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அது பார்ட்டி, குடிகார பார்ட்டி இல்லையா? தாகுபோத்து விருந்து, குடிகார விருந்துன்னு அர்த்தம் இந்த வெறியாட்டத்துக்கு. அங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா அவங்க மற்றபடி எல்லாம் குடிகாரனுடைய விருந்து. இன்னைக்கு கல்யாணம்னா பார்ட்டி, காது குத்துனா பார்ட்டி, சாவுனா பார்ட்டி, இல்ல எதுவா இருந்தாலும் பார்ட்டி. நான் ரொம்ப நொந்து போன ஒரு காரியத்தை சொல்றேன். எங்க வீடு ஜபக்கூட்டம் இல்லையா, ஓப்பனிங்க்கு ஹவுஸ் டெடிகேஷன், நான் யாரையும் கூப்பிடக்கூடாது, இங்க தெரிஞ்சவங்க மட்டும், சர்ச்சு மட்டும். ஆனா எனக்கு ஆபீஸ்ல ஒரு 2-3 பேரு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, எப்போ வீடு இது பண்ண போற, வீடு இது பண்ண போறேன்னு. சரி, சொல்லாம போனாலும் நல்லா இருக்காது. அந்த 3 பேர் போகும்போது வரும்போதெல்லாம் கேட்பாங்க. அதனால அந்த 3 பேர்கிட்ட மட்டும் சொன்னேன், வேற யாருக்கிட்ட சொல்லல. நீங்க சாயந்தரமா வந்தா கூட போதும்னா அப்போ நான் சுக்க வேற சொல்லிட்டேன். மதியானமே ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போதே வந்துட்டாங்க. ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போதே வந்துட்டு அந்த பக்கம் ஷெட் இருந்தது இல்ல, அதுல போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு போன் மேல போன் அடிக்கிறாங்க. எதுக்கு? வாங்கிட்டா? இல்லைங்க, அதெல்லாம் நாங்க வாங்கி தரதில்ல. இதெல்லாம் நான் என்ன உங்களையா குடிக்க சொல்றேன்? எங்களுக்கு தான் ஏற்கனவே டைட்ல தான் வந்திருக்காங்க அவங்க. அதாவது ஏதோ நார்மலா வந்தாங்கன்னா சரி, ஏதோ சந்தோஷம். ஏற்கனவே வரும்போது அங்க ஃபுல்லா ஊத்திட்டு தான் வந்திருக்காங்க. இங்கேயே முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் வேணும்னா நான் யாரையும் அனுப்ப மாட்டேன். என்கிட்ட அந்த பணம் எல்லாம் இல்லை, நீங்க இருக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற விடவே இல்லை. என்ன உள்ள கூப்பிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அந்த தமிழ்ல வெறியாட்டம்ன்றதுனால நமக்கு அது அந்த அளவுக்கு புரியல அந்த வார்த்தை. அந்த தெலுங்கு பைபிள், இது நீங்க ஹிந்தி பைபிள், அதை இங்கிலீஷ் பைபிள்லாம் படிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குன்னா பார்ட்டிஸ், குடிகார விருந்துன்னு எழுதியிருக்காங்க. குடிகார விருந்து. அடிக்கடி வாங்க போவோம், ரொம்ப நாள் ஆச்சு பார்ட்டி செய்யலாம் இல்லையா? பார்ட்டி என்ன பார்ட்டி? இதுதான் பார்ட்டி. அப்போ பேதுரு என்ன எல்லாம் சொல்றாரு பாருங்க. சென்ற வாழ்நாட்களிலே நாம் புரஜாதிகளோட இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். 4ஆம் வசனம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். முன்ன மாதிரி இல்லை, நீ எதுக்கும் வர்றதில்லை, பார்ட்டிக்கு வர்றதில்லை. முன்ன நம்மெல்லாம் ஜாலியா இருப்போம், அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தா இப்ப எதுக்கும் வர்றதில்லை, செலவு பண்றதில்லை. நீ வராட்டியும் பரவாயில்ல, செலவு பண்ணணுவாங்க. நீ வராட்டி பரவாயில்ல, எங்க பங்கை கொடுத்துருன்னுவாங்க. இப்படி தூஷிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அதுதான். உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. அவர்களோடு ஒத்து போகிறது பரிசுத்த வாழ்க்கை அல்ல. அப்போ பரிசுத்தர் என்றால் நான் தனித்துவம் வாய்ந்தவன், அதே போல நீங்களும் தனித்துவமா இருங்க. என்னுடைய குணாதிசயங்கள் என்னவோ உங்களுக்குள்ள அந்த குணாதிசயங்கள் வரணும். எல்லாவற்றிலையும் பேதுரு சொல்லும்போது எல்லாவற்றிலையும் அதே போல வரணும். உங்களை காண்கிறவர்கள் பரிசுத்த தேவனை காண வேண்டும். இதுதான் அந்த பரிசுத்தத்திற்கான காரணங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 1 பேதுரு இந்த 14, 15, 16 கடந்து போக முடியல இன்னும் இல்லையா? யாரெல்லாம் பரிசுத்தவான்கள், இப்போ யார் பரிசுத்தவான்கள் இல்லை என்பதை பார்த்தோம். இன்றைய தினத்திலே பரிசுத்தன் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தவானாய் இல்லாதவர்கள் யார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் பரிசுத்தவானாய் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கு என்பதை நாம் அடுத்த வாரத்துல பார்ப்போம். இந்த 1 பேதுரை இன்னும் நாம் அதிகமாய் ஆழமாய் தியானிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம்.